23 பள்ளிவாசல் தான் இருக்கா ராணிப்பேட்டையில்? வெறும் 23 பள்ளிவாசல் தான் இருக்கு ராணிப்பேட்டையில். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ராணிப்பேட்டையில். ஓ சரி, நாங்கள் இப்போ வாலாஜில் போய் தொழுதுக்கிறோங்க. சரியா? ராணிப்பேட்டையில் தொழக்கூடாதுன்னு இருக்காங்க, நான் மதிக்கிறேன் காவல்துறையை. வாலாஜா நகரத்தில் நாங்கள் ரெகுலராக நான் வந்ததுலேருந்து 10 வாட்டி தொழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல போய் நான் தொழுதுக்கிறேன், காவல்துறையை நான் மதிக்கிறேங்க. இல்லை சார், நீங்கள் சொன்னதுனால நான் வாலாஜில் போய் தொழுதுக்கிறேன் சார். இது வரைக்கும் ஒரு 6-8 முறை அங்கே தான் தொழுதுருக்கேன். அவங்க என்னை வரவேற்கிறாங்க, நான் அங்கே போய் தொழுதுக்கிறேன். ராணிப்பேட்டையில் தொழுவக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இல்லை சரிஜமா சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொன்னதா எனக்கு எதுவுமே ரெக்கார்டு காட்டலை. நீங்கள் சொல்கிறது தான், அதனால் நீங்கள் காட்டுங்க. ராணிப்பேட்டையில் தொழுவக்கூடாதுன்னா சரி, ராணிப்பேட்டையில் பாஜக தொழுவ முடியாது, தொழுவக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது சார். இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஜமாத்தே சொன்னாலும் தொழுவக்கூடாதுன்னு யாரும் சொல்ல சார். பள்ளிவாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, பள்ளிவாசலை பார்க்கிற நிர்வாகிகள் தானே தவிர இவர் தொழணும் அவர் தொழக்கூடாதுன்னு சொல்ற தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இல்ல நீங்க தான் இப்ப சொல்றீங்க சர்ஜமாத் சொன்னாங்கன்னு உங்க இன்ஸ்பெக்டர் தான் சார் சொன்னாரு. சர்ஜமாத் யாரு சார்? அவங்க இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள். வக்ஃபு பள்ளிவாசல் என்பது அரசுக்கு சொந்தமானது, அதை நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை, அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்துருக்கு, ரைட்ஸ் இருக்கு, அவர் தொழுவாரு, அதை நீங்க தடுக்க கூடாது. பள்ளிவாசல் வந்து அவர் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பேசுனா சொல்லுங்க, நாங்க கைது பண்றோம். அவர் பாட்டுக்கு வராரு தொழுதுட்டு போறாருன்னா அதை தடுக்க கூடாதுங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் சார். அதையும் அவங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்றோம் இல்ல சார், சொல்லிருக்கணும் இல்ல சார். உங்களுக்கு புகார் மனு கொடுத்தா உடனடியா என்ன கைது செய்ய வரீங்க. அப்ப நான் தொழுகைக்கு விடுங்க சார், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு, அவ்வளவுதான் சார். இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கு. இந்த 23 மசூதிக்குள்ள நீங்க போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்றத உங்களுக்கு சொல்றோம். அததான் சார் சொல்றேன், பிரச்சனை இருக்கு நீங்க அசம்ப்ஷன் பண்றீங்கல்ல. கிடையாது. அப்ப கண்டிப்பா என்ன தாக்குதல் நடத்துவாங்க நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி சார், நான் அதை தான் சார் கேக்குறேன். அவங்க குடுக்கறது வந்து இல்ல சார், அவங்க குடுக்கறது சட்டப்படி தப்பு இல்ல, அது நீங்க போலீஸ் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க, சட்டவிரோதமானது இது கொடுத்திருக்காங்க. இப்ப அங்க மசூதியில உள்ள அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து உள்ள கூட்டமா இருக்காங்க சார். அப்ப நான் கேக்குறது மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு போலீஸ் முடிவு பண்ணுமா அல்லது சட்டத்தின் அடிப்படையில காவல்துறை முடிவு பண்ணுவீங்களா? காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அதை தான் சார் கேட்கிறேன். என்னுடைய உரிமை சார் இது. நான் தொழுகை வெள்ளிக்கிழமை பண்ணணும்ன்றது என்னுடைய உரிமை. இவ்வளவு காலம் நான் தொழுதுகிட்டு இருக்கேன். சரி, ஒரு பேச்சு கேட்கறேன் சார். இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொலை வேணான்றீங்க, நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க அட நீங்க தானே சார் இப்ப என்கிட்ட சொல்றீங்க. ஜமாத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ஜமாத் வந்து சொல்லல, நீங்க தானே ஜமாத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறீங்க, நீங்க தானே சார் பேசுறீங்க என்கிட்ட. இப்ப யார் நிக்கிற? வெறும் போலீஸ் தான் சுத்தி நிக்கிறீங்க. இல்ல சார், நீங்க ஜமாத்து சொன்னிச்சுன்னு தானே சார் என்கிட்ட சொல்றீங்க. நீங்க வந்து நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா பேசிட்டே இருக்கீங்க. ஆமா சார், பின்ன நான் தெளிவா பேசுறேன், என் உரிமைக்காக நான் பேச வேணாமா? நீங்க பேசுறது ரொம்ப கரெக்ட், நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். ஏன்னா இல்ல சார், இல்ல சார் எனக்கு புரியல, அதுக்கு தான் கேக்குறேன். ராணிப்பேட்டை இருங்க சார், ராணிப்பேட்டையில இப்போ தொலை வேணான்னு 23 பள்ளிவாசல் சொல்லிட்டாங்க இந்த மாவட்டத்தில் தொழக்கூடாதுன்னு. நாளைக்கு தமிழ்நாட்டுல தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க தொழக்கூடாதுன்னா நான் என்ன சார் சவுதி அரேபியாக்கு போகணுமா இப்போ தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை? ஒரு பிஜேபியில் இஸ்லாமியனா சேர்ந்துட்டா திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போயிருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவருடைய ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவேன், இந்து முஸ்லீம்களுடைய நல்லிணக்கத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவேன். நான் அதுக்காக மசூதிக்கு வெள்ளிக்கிழமை போறேன். யாரோ ஒரு 23 ஜமாத்து கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் என்ன சார் அரசாங்கமா? அவங்க என்ன சட்டத்தை இயற்றக்கூடியவர்களா? கிடையாது இல்ல. அங்க எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாதிரி ஏதாவது ஜமாத் செஞ்சீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. அப்படி பண்ணுங்க. இப்ப நான் தொழுகைக்கு போறேன், நான் சார் தொழுகைக்கு சொல்றோம். ஆமா சார், அங்க போனீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சட்ட ஒழுங்கு அப்படி யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்க கைது செய்யுங்க. அரசியலமைப்பு என்ன சொல்லிருக்கு சார்? வழிபாட்டு உரிமை. ஒரு தனி மனிதன் அவன் விரும்பிய இடத்தில் தொழுவதற்கு உரிமை இருக்கு. வக்ஃபு பள்ளிவாசலில் நான் தொழுக போறேன், அது அரசு சொத்து. அந்த சொத்துல ஒரு 10 பேர் அடிப்படைவாதி தடுக்கிறான்னா நீ தடுத்தா ஒன்ன கைது செய்வோன்னு அவனு சொல்லணுமா? இல்ல என்ன நீங்க கைது செய்வீங்களா? சொல்லுங்க சார். அடிப்படை உரிமை பிரகாரம் உங்களுக்கு இருக்குது ஆர்டிகல் 25 எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரிங்க சார். ஆல் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இது வராது சார். நாங்க சொல்றோம். சரி சார், நீங்க சரி அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன நீங்க கைது செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் போலீஸ் வந்து ஜமாத்துக்கு செய்யற கடமை என்றால் காவல்துறை ஜமாத்துக்கு வேலை செய்யுது. இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோ அல்லது தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கையோ அரசியலமைப்போ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யல. நீங்க ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க, போலீஸ் வந்து ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க, ஜமாத்துக்காக வேலை செய்யுங்க. தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் ஜமாத்துக்கும் தான் வேலை செய்யறாரே தவிர
முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மசூதிக்கே போகக்கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வராங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கிறத, பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாதுன்னு நசுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை மட்டும் இல்ல, தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் செய்யறாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகைக்கு நான் போவேன். இது என்னுடைய உரிமை. காவல்துறை கைது செய்யுங்க. நாங்க என்னன்னாலும் பரவாயில்லை, எங்களுடைய கொள்கை உறுதியிலிருந்து நாங்க வந்து தவற மாட்டோம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது. நியாயத்தின் அடிப்படையில தொழுகைக்கு எங்களை விடாம தடுக்கிற இந்த அயோக்கியத்தனத்தை நீண்ட காலம் செய்ய முடியாது. உங்க ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க.